எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் இப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டர் 12th சிபிஎஸ்சி எக்ஸசைஸ் 5.3 சொல்லித்தரேன். ஃபைண்ட் dy by dx in the following. ஃபஸ்ட்டு சம் 2x + 3y ஈக்குவல் டு sin x. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருந்தால் ரெண்டு டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும். ஸோ dy by dx ஆஃப் 2x + 3y equal to d by dx of sin x. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d by dx of sin x வந்து நான் ஃபார்முலா வீடியோலேயே போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சாப்டரில், அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா எல்லாமே இருக்கும். d by dx of sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அதே மாதிரி இந்த இடத்துல x இருக்குது. x இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d by dx of xனா 1. y டேர்ம் இருந்ததுன்னா d by dx of y இருந்ததுன்னா dy by வேறு ஒரு வேரியபிள்ன்றனால dy by dx அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ x இருந்தால் மட்டும் அதே சேம் வேரியபிள்ன்றனால 1, y இருந்தால் dy by dxன்னு போட்டுக்கணும். இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ 2ங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் 2 அப்படியே தான் போட்டுக்கணும். 2 வந்து அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஸோ 2 × 1 + 3, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. நமக்கு dy by dx தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 3 dy by dx ஈக்குவல் டு cos x - 2. இந்த 3 வந்து டிவிஷனில் வந்துடும். dy by dx ஈக்குவல் டு cos x - 2 டிவைடட் பை 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபைண்ட் dy by dx in the following. 2x + 3y ஈக்குவல் டு sin y. ஸோ இதே மாதிரி சம் இதில் sin x இருக்குது, இதில் sin y இருக்குது. 2x + 3y ஈக்குவல் டு sin y. இப்போ இங்கே sin xன்னு இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x போட்டுக்கலாம். ஆனால் sin yன்னு இருந்தால் yன்ற டேர்ம் வேறு வேரியபிள்ன்றனால sin yயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos y into dy by dx போட்டுக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். d by dx of 2x + 3y ஈக்குவல் டு d by dx of sin y. ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா எழுதுகிறேன் நான். இப்போ இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx, sin ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos y. ஸோ அந்த ஃபார்முலாவில் இப்போ இங்கே எழுதுகிறேன். d by dx of sin x அப்படின்னு இருந்தால் cos x அப்படின்னு போடணும். sin yன்னு இருந்தால் cos y போட்டு dy by dx பண்ணணும். அதே மாதிரி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, d by dx of x வந்து 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d by dx of y வந்து dy by dx அப்படின்னே போட்டுக்கணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். d by dx of 2 × x அப்படின்னா 2 வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் 2 அப்படியே போட்டுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 + 3 × ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு, இப்போ sin yன்றனால sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, ஆனால் sin yன்னு இருந்தால் cos y போட்டு into dy by dx போட்டுக்கணும். ஸோ நம்ம dy by dxலாம் செப்பரேட் பண்ண போகிறோம். dy by dx இப்போது இதுலேயும் இருக்குது, 3 இருக்குது, இதில் cos y இருக்குது. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 இருக்குது, மைனஸ் இந்த cos y இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் cos y dy by dx. அதனால் cos y ஈக்குவல் டு, இங்கே 2 இருக்குது, 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2. இப்போ dy by dx தான் வேணும், இந்த இது கீழே வந்துடும். ஸோ dy by dx ஈக்குவல் டு -2 டிவைடட் பை 3 மைனஸ் cos y. ஸோ இந்த மைனஸ் இதில் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 2 டிவைடட் பை cos y -3 வரும். மைனஸை கீழே உள்ள நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ cos y இது ஃபஸ்ட்டு வந்துடும், மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகும், -3. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஃபைண்ட் dy by dx in the following. ax + by² ஈக்குவல் டு cos y.
So இதிலே differentiating both sides with respect to x. So d by dx of ax plus by square equal to d by dx of cos y. So the formulaலாம் first எழுதுறேன். இதில் xஐ differentiate பண்ணால் 1. So d by dx of x அப்படின்னா 1. அதே மாதிரி இங்கே y ஸ்கொயர்னு இருந்தால் அந்த x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம். d by dx of x பவர் nக்கு என்ன ஃபார்முலா? n x பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணோம் y ஸ்கொயர் டேர்முக்கு. cos yக்கு வந்து d by dx of cos y வந்து cos xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ இந்த 3 ஃபார்முலா இப்போ டிஃபரன்ஷியேட்க்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ a வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்து அப்படியே a போட்டுக்கணும். xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ a into 1 ப்ளஸ் b கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படியே போட்டிருக்கு. y ஸ்கொயர் இந்த ஃபார்முலா x பவர் n யூஸ் பண்ணலாம். n x பவர் n மைனஸ் 1 மாதிரி y பவர் 2னா 2 y பவர் 2 மைனஸ் 1. ஸோ இது y டேர்ம்ன்றனால இன்டூ dy by dx போட்டுக்கணும். ஈக்குவல் டு காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது மைனஸ் இங்கே கொடுத்துருங்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். அந்த மாதிரி காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போகணும். ஏ இப்போ நான் ஒரே லைனில் எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் 2b y பவர் 2 மைனஸ் 1 1. ஸோ 2y டிஒய் பை டிஎக்ஸ். இங்கே இருக்கிற மைனஸ் காஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம் எங்கே இருக்கோ அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்மில் அந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அது காமனாக வெளியில் எடுத்துடலாம். என்ன இருக்குது? இது கூட மல்டிப்ளை 2by இருக்குது. இது வந்து ப்ளஸ் காஸ் ஒய்ன்னு இருக்குது. இது இந்த பக்கம் போச்சுன்னா ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஏன்னு ஆகிடும். ஸோ காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே தப்ப சைன் ஒய் dy by dx. ஸோ இங்கே sin y வரும். ஸோ dy by dx equal to minus a divided by 2by plus sin y. The answer. Next fourth sum. Find dy by dx in the following: xy plus y square equal to tan x plus y. ஸோ xy நீங்கள் ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் பண்ணணும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டி பை ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan x ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ்ஒய்னு இருந்தாலே இதை வந்து யூவி மெத்தடில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூனா எக்ஸ், ஒய்னா வி. ஸோ இதில் இதுக்கு யூவிக்கு என்ன ஃபார்முலானா யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். அது வி டேஷ்னா யூ டிவி பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ப்ளஸ் வி யூ டேஷ்னா யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டியூ பை டிஎக்ஸ். ஸோ இதில் எக்ஸ் தான் யூ. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். டிவி பை டிஎக்ஸ்னால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் வின்றது வந்து ஒய் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இந்த பார்ட்டு பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு வந்து இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதே ஃபார்முலாவே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர்னா 2y பவர் 2 மைனஸ் 1 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா வந்து இங்கே எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan எக்ஸ் வந்து இதெல்லாம் ஃபார்முலா பேஜ்லேயே இருக்கும். tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ என்ன இருக்குன்னா ஒய் பவர் 2 மைனஸ் 1 ஒய் இருக்கும், 2y டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ எழுத போகிறேன். x dy by dx plus y plus 2y
dy by dx equal to secant square x plus dy by dx. ஸோ இங்கே இருக்கிற dy by dxலாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ எந்த dy by dx டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதில் உள்ள dy by dxலாம் செப்பரேட் பண்ண போகிறோம். dy by dx ஈக்குவல் டு மல்டிபிள்னா எக்ஸ், இங்கே என்ன இருக்குது, dy by dxோட மல்டிப்ளிகேஷன் 2y இருக்கிறனால ப்ளஸ் 2y. இங்கே வந்து நம்பர் இல்லாதனால 1ன்னு இருக்கும். இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆகிடும். dy by dxோட சேர்ந்து dy by dx காமனாக வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, secant ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் y இந்த பக்கம் போச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -yன்னு ஆகிடும். ஃபைனலாக dy by dx equal to secant square x -1 divided by x plus 2y minus 1. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம். find dy by dx x square plus xy plus y square equal to 100. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பவரில் டிகிரி 2 ஜாஸ்தியாக இருந்தாலே இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன ஃபார்முலா இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோன்னு நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் பவர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். என் எக்ஸ் பவர் என் -1. ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணோம். எக்ஸ்ஒய்க்கு மட்டும் யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். 100 வந்து கான்ஸ்டன்ட், டி பை டிஎக்ஸ் ஆஃப் 100 வந்து கான்ஸ்டன்ட். எப்போயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 தான் ஆகிடும். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 100. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் -1. ஸோ 2x பவர் 2 -1 ப்ளஸ் இதில் யூவி மெத்தடில் யூவி மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டேஷ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் வினா ஒய் அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னால் இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 என் எக்ஸ் பவர் என் -1 மாதிரி 2y பவர் 2 -1. ஒய் டேர்ம்ன்றனால பக்கத்தில் dy by dx கண்டிப்பாக போடணும். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 100ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதனால ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து எக்ஸ் பவர் 2 -1 1. இப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் dy by dx ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2y பவர் 2 -1 1, அதனால dy by dx ஈக்குவல் டு 0. இப்போது dy by dx தான் வேணுன்றனால அதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். காமனாக dy by dx இங்கே இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 2y இருக்குது. ஈக்குவல் டு இப்போ dy by dx இல்லாத டேர்ம்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ரைட் சைடில் கொண்டு போகிறோம். இப்போ ப்ளஸ் 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2x ஆகும், ப்ளஸ் y இந்த பக்கம் போச்சுன்னா -yன்னு ஆகும். இப்போ நமக்கு dy by dx தான் வேணுன்றனால இந்த டேர்ம் வந்து டிவிஷனில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் மைனஸ் காமனாக இருக்கிறனால மைனஸை வெளியில் எடுத்துட்டா 2x ப்ளஸ் y டிவைடட் பை இந்த டேர்ம் கீழே வந்தால் எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.